அன்பார்ந்த யூடியூப் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வணக்கம். கடந்த வீடியோவில் குரூப் டி விண்ணப்பங்களுக்கான காலக்கெடுவை நீட்டித்திருப்பது பற்றி பார்த்தோம். தற்போது குரூப் டி அதாவது லெவல் 1 பதவிகளுக்கான சம்பளத்தை பற்றி பார்க்கலாம். அடிப்படை ஊதியம் 18,000. இந்த 18,000த்திற்கு அடிப்படை ஊதியத்திற்கு 58% டியர்னஸ் அலவன்ஸ் மற்றும் HRA முதல் தர மாநகரத்திற்கு 30% HRAவும், இரண்டாம் தர மாநகரங்களுக்கு 20% HRAவும், நகரங்களுக்கு 10% HRAவும் வழங்கப்படும். மற்றும் டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் பற்றி ஏற்கனவே வீடியோவில் தெரிவித்திருந்தேன். அதுபோல டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் அனைவருக்கும், அனைத்து ஊழியர்களுக்கும் ஒவ்வொரு மாதம் கிடைக்கும். ஆகவே குறைந்தது 32,000 35,000 ரூபாய் ஊதியம் கிடைக்கும். ஆகவே நண்பர்களே, தனியார் கம்பெனியில் குறைந்த சம்பளத்திற்கு வேலை செய்பவர்கள், அரசாங்க வேலை வேண்டும் என்று நினைப்பவர்கள், ஒரு நிரந்தர வருமானம் வேண்டும் என்று நினைப்பவர்கள் தயவு செய்து இதை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அரசாங்க வேலை என்பது நிரந்தர வருமானம். 8வது ஊதிய குழு அமல்படுத்தப்பட்டால் லெவல் 1 பதவிகளுக்கான ஊதியம் 40,000 ரூபாய்க்கு மேல் இருக்கும். ஆகவே நண்பர்கள் அனைவரும் இதை சரியான முறையில் பயன்படுத்தி வெற்றி பெற வேண்டும் என்று உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். பிடித்திருந்தால் லைக் செய்யவும், மற்றவருக்கும் ஷேர் செய்யவும், மனம் இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம். இப்படிக்கு உங்கள் MRB AJJ.